கர்த்தர் இந்த நேரத்தில் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. பாருங்களேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பவுல் சொல்கிறது போல நவீனமா சொல்ல முடியுமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், எனக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கிறது, நான் எந்த நிலையிலும் வாழ்விலும் சாவிலும் எந்த நெருக்கத்திலும் கர்த்தருக்கு என்ன செய்வேன், நான் உண்மையாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்புகள் சரியாய் இருந்து அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோமா, இல்லை சொந்த பந்தங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் வரும்போது நாம் மற்றவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை பின்பற்றுவோம், 10 பாக்கியெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம சில நேரத்தில் யாராவது ரெகுலராக ப்ரேயர் நடத்துனாங்கன்னா அவங்க ரெகுலராக நடத்துறதுனால நம்ம என்ன செய்கிறோம், அதை என்ன செய்கிறோம், நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ரெகுலராக நடத்துறதுனால ஃபாலோ பண்ணிக்கிறோம். நம்மளாம் போய் முக்காடு போட்டு தேவ சமூகத்தில் ஆளுக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறவங்க யாராவது இருக்கீங்களா சொல்லுங்க. அது நம்ம ஆரம்பத்தில் இருந்தோம். நான் ஆண்டவரை பின்பற்றுகிறது போல அப்படின்னு சொல்லி பவுல் தைரியமா சொல்கிறான். நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் தைரியமா சொல்ல முடியும், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்ல முடியும். ஆமென் சொல்லுமா? ஆண்டவரை பின்பற்றுகிற நபர்களா நீங்க இருந்தா தான் உங்களை மாடலா வச்சு உங்களை முன்மாதிரியா வச்சு நீ என்னை பின்பற்றி அப்படின்னு சொல்ல முடியும். ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. என்ன பின்பற்றுவா, ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக என்ன செய்யணுமா, மாறணும். என்னை பின்பற்றி வா என்று சொல்லி சொல்லக்கூடிய நபராக என்ன செய்யணுமா, நாம் மாற வேண்டும். முதலாவது ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக மாறணும். நம்மளை பின்பற்றி வரத்தக்க விதமாக நம்ம வாழ்க்கையில நம்ம முன்மாதிரியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஏய், என்னைய பின்பற்றி வந்துடாத, எனக்கு பாதை தெரியாது, நான் பாட்டு குட்டாம்பாக்கில் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களை பின்பற்றி வருவாங்களா? ஆனா ஜெபிக்கிற ஒன்ன, தேவனை தேடுகிற ஒன்ன என்னை பின்பற்றி வா என்று சொல்லி நீங்களும் நானும் அப்படி சொல்லுகிறவர்களா இருந்தோம்னா நிச்சயமா என்ன செய்வானா, என்னை பின்பற்றி வான்னு தைரியமா சொல்லலாம். ஆண்டவரை பின்பற்றும் போது நம்மை பின்பற்றுகிற நபர்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் என்னை பின்பற்றுகிற கூட்டம், எனக்கு நிறைய பேர் பின்பற்றுகிறவங்க நிறையா இருக்காங்க, எனக்கு பின்பற்றுறவங்க நிறையா இருக்கிறாங்க. அவங்க என்னது ஃபோன் பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க, சில காரியங்களை கேட்பாங்க. இருக்கிறாங்களா? ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்களா? அல்லேலூயா. அப்போ நீங்களும் என்னை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? அப்போ நான் ஆண்டவரை தேடுகிறதுனால நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. நான் சரியாக இருந்தால் என்னை பின்பற்றுகிற நபர்களாக ஒரு கூட்டம் இருப்பார்கள். பாருங்களேன், அப்போ கர்த்தரை நம்ம என்ன பின்பற்றுகிறவர்களாக நம்ம என்ன செய்ய மாற வேண்டும், என்னை பின்பற்றுகிறவர்களாக மாற வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அழகா சொல்கிறது. எலியா சொல்றாரு, 21வது வசனத்தில் அழகா சொல்றாரு. எலியா என்ன சொல்றாருன்னா, பாருங்களேன், பின்பற்றுகிற எல்லாருமே திடீர்னு மாறி பின்பற்றதை விட்டுட்டு வேற காரியத்தை பின்பற்றி விட்டாங்க. ஆனா தேவனை பின்பற்றாமல் இருந்து விட்டார்கள். ஆமென். எடுத்தவங்க வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டடிக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகள் நான் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஒன்றும் சொல்லவில்லை. யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க? ஏன் அற்புதம் நடக்கல? 2 மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறான். 2 நிலைகளில் இருந்தா, 2 ஆண்டவர் எண்ணங்கள்ல இருந்தா ஒரு வழிகளிலும் என்ன செய்ய முடியாது, சரியா தீர்மானிச்சு போகவே முடியாது. இப்ப நேரா கீழே போறோம், கீழே போயிட்டு மூப்பரையா இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா, இங்கிட்டோ அப்படின்னு யோசித்துட்டு நின்னாச்சுன்னா தீர்மானம் இல்லாட்டினா 2 வழிகளிலும் நிலையற்றவர்களாக இருக்கும். ஏதாவது ஒரு வழியை தெரிஞ்சு கொள்ளணும். இயேசுவை பின்பற்றுகிறவர்களான வேதம் அழகாய் சொல்கிறது.
கிதியோன் அழகா சொல்கிறாரு, யாரை பின்பற்றுவீர்கள்? ஆண்டவரை பின்பற்றுவீர்கள், ஆனால் ஆண்டவரை பின்பற்றுங்கள். பின்ன யாரை பின்பற்றுவீர்கள்? நானும் என் வீட்டாரும் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறான். ஆண்டவரை சேவிக்கிற ஒரு உறுதியோடு நாம் இருப்போமானால் நிச்சயமாக அவரை பின்பற்றுகிறவர்களாக இருப்போமானால் நம்மளை பின்பற்றுகிறவர்கள் யாராவது இருப்பாங்க. ஐயையோ, இவங்களை நம்பி நான் வந்து இவங்க குணமே சரியில்லை, இவங்களை போல மாறிட்டேன். எத்தனை பேர் சொல்லுவாங்க? ஐயையோ, உன் கூட சேர்ந்து சேர்ந்து என்ன செஞ்சுட்டேன்? உனைய மாதிரியே கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டேன். உன் கூட சேர்ந்து சேர்ந்து சில நேரங்களில் வந்துட்டு பாருங்க, நான் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன். உன் கூட சேர்ந்து சேர்ந்து நான் என்ன செய்யறேன்? ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டேன். இது எப்படிப்பட்ட விதத்தில் நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம்? உண்மையாகவே நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக, நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் இருப்போமானால் நம்மளை பின்பற்றுங்கள் என்று சொல்லி தைரியமாய் சொல்ல முடியும். பவுல் அப்படித்தான் ஆண்டவரை பின்பற்றினார். ஆனால் ஆண்டவரை பின்பற்றி அவர் வைராக்கியமாய் இருந்ததினால மற்றவர்களும் அவரை பின்பற்றினார்கள். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? நாம் தெளிவான ஒரு முடிவோடு நாம் நிற்போமானால் எந்த நிலைகளிலே நாம் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறோமா, நாம் தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிறோமா, நம்ம நண்பர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோமா, ஃப்ரெண்டுகளை பின்பற்றி கொண்டிருக்கிறோமா? ஆமென் சொல்லுமா? ஒரு சில காலத்துக்கு முன்னால் ஒரு குடும்பத்தில் நடந்துச்சு. என்ன ஒரு குடும்பத்தில் நடந்துச்சுன்னா, கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவில் வந்துட்டு ஒரு ஆள், ஒரு முஸ்லீம் ஒரு பையன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே எந்த நேரம் இருந்தான். நாங்கள் சொல்லும்போது எங்களை பின்பற்றுவதில் அவங்க விருப்பப்படலை. ஆலயத்துக்கு வருவாங்க, ஆனால் எங்களை பின்பற்ற விரும்பலை. இன்னைக்கு அவங்க வேற சபைக்கு போயிட்டாங்க. சபைக்கு போகிறாங்களா இல்லையா தெரியாது. ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த வீட்டில் இருந்து பயங்கரமான பிரச்சனை வந்தது. தேவையில்லாத ஒரு நபரை உள்ளே அனுமதித்து பாவத்துக்குள்ளே சிக்கி அவங்க குடும்பத்திலிருந்து பெரிய பிரச்சனை வந்து பாருங்களேன், கோர்ட்டு கேஸ்ன்ற அளவுக்கு போயிடுச்சு. அதில் கடைசியில் ஜெபம் பண்ணுவோம், தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னோம். வேறு என்னது? நல்லதுக்கும் நம்ம தான் இருக்கிறோம், கெட்டதுக்கும் நம்ம தான் போக வேண்டியது இருக்குது. ஆமீன் சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தான் நம்மளை விட்டு எல்லாம் நிறையா பிரிஞ்சவங்க இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், யாரை பின்பற்றணும்னு சொல்லி நம்ம தீர்மானித்து வந்திருக்கிறோமோ அவரை பின்பற்றும் போது நிச்சயமாக தேவையில்லாத நபர்களை பின்பற்றினோம்னா நிச்சயமாக விபரீதமும் வேதனை வரும். இதில் தான் அழகாக பவுல் சொல்கிறாரு, தைரியமாக சொல்கிறார், என்னை பின்பற்றுங்க. உங்களுக்கு என்னென்னா, நான் ஆண்டவரை பின்பற்றுறேன், என்னை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அழகாய் வந்துட்டு என்ன சொல்லுகிறார். நம்மளும் அப்படித்தான் ஆண்டவரை பின்பற்றி விட்டு நம்ம பிள்ளைகளையும் நம்மளை போல என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாய் மாற்றணும், ஆராதிக்கிறவர்களாய் மாற்றணும், பின்பற்றுகிறவர்களாய் மாற்ற வேண்டும். ஆமென் சொல்லுமா? அப்படி செய்யும்போது நாம் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், நம்மளை மாற்றுகிற வல்லவராய் இருக்கிறார், நம்முடைய குடும்பங்களுக்கு பின்னால இருக்கிற அத்தனை சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா.